நான் வந்து இந்த ஊரை வாழ வந்து 60 வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் மாமியார் மாமனார் சம்பாரிச்ச இடம் இது வந்து இப்போ வந்து அவங்களாம் போனாங்க. அவங்களுக்கு எங்கள் மாமியார் மாமனார்லாம் வாழ்ந்து போயிட்டாங்க. இப்போ நாங்கள் ஏற்பட்டு ஏதோ ஒரு சின்ன சின்ன வீடு கட்டி வாழலான்னு ஆசை. இங்கே எங்கள் பேரன் பேத்தியெல்லாம் ஏதோ 1 2 ஏதோ 4வது 5வது வரைக்கும் படிக்குதுங்க சார். இதையும் நாங்கள் கெடுத்து நாங்கள் வெளியே போய் போங்க போங்க போங்கன்னு கைத்த பிடிச்சதில் நாங்கள் எப்படி சார் எங்கே போய் வாழ முடியும்? எங்கள் பேரன் பேத்தினுடைய வருங்காலம்லாம் எப்படி ஆகுறதெல்லாம் 1 வருஷம் 2 வருஷம் பயில ஆக போகுது. நாங்கள் அங்கே போய் நாங்கள் இடம் வாங்கி வீடு கட்டி வாசல் கட்டி அதுங்களை நாங்கள் சேர்த்து அதுங்க முன்னேற்றம் என்ன ஆகுறது? நாங்கள் எப்படி எங்களுக்கு இந்த ஊரில் ஏதோ விவசாயத்தை வச்சு நாங்கள் பிழைக்கிறோம். நாங்கள் வெளியே போயிட்டெல்லாம் எங்களால் பிழைக்க முடியாது. எங்களுக்கு வந்து விமான நிலையம் வேண்டாம். எங்கள் ஊர் எங்கள் மண் எங்களுக்கு போதும். எங்கள் இடத்த விட்டு எங்களால் போக முடியாது. எங்கள் முன்னோரெல்லாம் நாங்கள் கொண்டு போய் இந்த மண்ணில் வச்சுட்டு நாங்கள் எப்படி சார் வெளியே போய் பிழைக்க முடியும் சார்? என்னால் மறக்க முடியாது சார். என்னுடைய ரத்தத்தெல்லாம் இந்த மண்ணில் வச்சுட்டு நான் வெளியூர் போனேன்னு எப்படி சார் போவேன்? என்னால் முடியாது சார். நான் இந்த ஊரில் தான் மாறணும். இந்த ஊரில் தான் இந்த சுடுகாட்டில் தான் எண்ணெய் ஏற்றி போய் வைக்கணும். நாங்கள் வருஷம் அவங்களுக்கு 1 ரூபா கருப்புரம் கொடுத்து நாங்கள் ஏதோ சந்தோஷத்தை கொண்டாடிக்கிறோம் சார். வேறு எதுவும் நாங்கள் பெரிய செய்யலை சார். இது எங்களுக்கு கடைசி வரைக்கும் இந்த மண் வேணும்னு நாங்கள் நினைக்கிறோம் சார். எங்கள் ஊர் எங்களுக்கு வேணும். எங்கள் ஊரே எங்களுக்கு போதும் சார். நாங்கள் ஏதோ சின்ன சின்ன விவசாயம் செஞ்சு நாங்கள் போய்ச்சிக்குவோம் சார். எங்களை இங்கேருந்து தத்துறதுக்கு நாங்கள் என்ன சார் அப்படியே பட கொடுமை செஞ்சோம். இது ஏர்போர்ட் வேண்டாம். எங்களுக்கு விஜய் சார் வந்து எங்கள் உயிரை காப்பாற்ற போகிறாரு. விஜய் சாருக்கு தான் நன்மை சொல்லணும். இத்தனை வருஷமா 5 வருஷமா 6 வருஷமா போராடுறோம். யாரை வந்து என்ன ஏதுன்னு வந்து கேட்கல. என்ன ஆச்சு ஏதாச்சு ஏர்போர்ட் வந்தால் என்ன வந்து யார் வந்துன்னு. இப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து விவசாயம் தான் எங்களுக்கு. விமான நிலையம் வருதுன்றாங்க. ரொம்ப தீவிரமாக இது பண்ணிங்கிறாங்க. அரசியல் எத்தனையோ பேர் வந்து போகிறாங்க, பேசிட்டு தான் போகிறாங்க. இப்போ வந்து விஜய் சார் வரேன்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் ஆர்வத்தோடு இருந்தோம். விஜய் சார் ஏகனப்புறம் கிராமத்துக்கு வராருன்னு. இப்போ வந்து மாற்றிட்டு பரந்தூர் மண்டபத்தில் வச்சுட்டுன்னு சொல்கிறாங்க நைட்டில். வெளியூர்லேருந்து எல்லாருமே ஃபோன் பண்ணி வெளியூர்லேருந்து எல்லாம் ஊருக்கு வந்து எல்லாம் இங்கேயே இருக்கிறாங்க. நிறைய பேர் விஜய் பார்க்கறதுக்கு. லாஸ்ட் வரைக்கும் அவர் வந்து ஒரு இதுவாக சொல்லணும், எங்களுக்கு விமான நிலையம் வராது, இது உங்களா கூட நான் இருப்பேன், இந்த இது முடிவு தேர்வலுக்கு இது பண்ணுவேன்னு விஜய் சார் வந்து எங்களுக்கு சொன்னால் அதுவே நன்றி எங்களுக்கு விஜய் சார் சொல்கிறது. விமான நிலையம் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு அது கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் வந்து தள்ளி தான் போகுது. அதை மீறி வந்து இங்கே தான் வேணுன்றது வந்து அரசு வந்து ஏன் புரியாமல் இருக்குதுன்னு எங்களுக்கும் தெரியல. அது இல்லாமல் வந்து இந்த 914 போராடி நான் வந்து எந்த அதிகாரியோ இல்லை வந்து ஒரு அமைச்சர் பெருமக்களோ இதுவரை வந்து பார்க்கல. எங்களை வந்து ஏன் பாதிக்கப்படுறாங்க? அவங்க வந்து தலைமைச் செயலர் தான் பேசுகிறாங்களே கண்டி, வேற ஆனால் மீடியா மூலம் தான் பேசுகிறாங்களே கண்டி, இதுவரையும் பாதிக்கப்பட்டது இதுவரையும் பேசலை. இப்போ புதுசாக வந்து நம்ம கட்சி தாவிக தலைவர் விஜய் வந்து பார்க்க வராரு. அதுக்கு பல்வேறு நெருக்கடி தராங்க. இப்போ கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் போலீஸ் வந்து அனுமதி கொடுத்துருக்கு வந்து பார்க்கறதுன்னு. ஆனால் வந்து நாங்கள் அம்பேத்கர் திடல்னு வந்து ஒரு இடத்த ரெடி பண்ணி கொடுத்தோம் மக்கள் கூடுறதுக்கு. அந்த இடத்துக்கு வந்து அனுமதி ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க, மறுபடியும் கேன்சல் பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.